யார் டீ கடைக்காரன் பில்டிங் சரியா. மொத்தம் இது வந்து பெட்ரூமு. 3 ஃபேன் வச்சுருப்போம். 3 ஃபேன் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு மெயின்ஸ் டேரெக்டாக அங்கே வந்து ஹாலில் போய் இறங்குற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஹாலு. 2 ஃபேன் பாக்ஸ் வச்சு 4 ஸ்பாட்டு வச்சுருப்போம். ஆல்ரெடி 6 லைன் இறக்கியிருப்போம். இதுலேருந்து ஒரு லைன் நேராக இங்கே போயிருக்கு. இந்த லைனை உடச்சி இதில் சேர்த்துக்கணும். அது ஒரு கிச்சனும் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் மட்டும்தான். 4 சைடு ட்ராப்பு இதில் மெயின்ஸு. அதுக்கப்புறம் அது வந்து போத்திகை ஏரியோ. இதெல்லாம் இதில் வந்து சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சு 2 சைடு ட்ராப் அடித்து ஒரு லைனை மெயின்ஸு கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் போத்திகையில் வந்து மொத்தம் 4 ஸ்பாட்டு இப்போ ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ஸ்பாட் லைட். எதுக்குன்னா லோ ரூஃபுக்கு வச்சுருக்கோம். லோ ரூஃபுக்கு 2 ஸ்பாட் லைட்டாக வச்சுருக்கோம். 2 ஸ்பாட் லைட் வச்சுட்டு நேராக அங்கே போய் அந்த பெட்ரூம்லேயும் லிங்க் பண்ணியாச்சு. பெட்ரூமில் தான் நமக்கு லைன் தேவைப்படும். பெட்ரூம்லேயும் லிங்க் பண்ணிட்டோம். அது போக நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் போத்திகோலையும் லிங்க் பண்ணியிருக்கோம். அது போக டாப் லைட் வந்து ஃபேன் பாக்ஸுக்கு இந்த சைடு இருக்க லைன்லேருந்து ஒரு லைன் நேராக அங்கே கொண்டு வந்து படிக்கட்டுக்கிட்ட தூக்கியிருக்கோம். அதுமாதிரி ஃபேன் பாக்ஸுக்கு அந்த சைடு உள்ளதில் ஒரு டாப் லைட் தூக்கியிருக்கோம். பெட்ரூமில் வந்து ஹாலில் 2வது ஃபேன் பாக்ஸில் பின்னாடி அந்த ஸ்பாட்டு போய் இங்கே போகிற மாதிரி ஒரு ஃபேன் பாக்ஸ் ஒரு ஸ்பாட் லைட் டாப் லைட் தூக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு லைன் நம்ம எதுக்குன்னா டிவி கேபிள் கீழே அடியில் இருந்து வர்ற ஒரு டிவி கேபிளும் இந்த சவுத்தில் தான் நிற்கும். அதையும் இது கூட லிங்க் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது சரியா. நன்றி. இது பைப் போட்டது வந்து கணபதி, அது போக மதன், அது போக நான். அவ்வளோதான்.